வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் ஒரு திரை விமர்சனத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யுதுன்னா, ஒரு கிராமத்தில் இந்து ஓட்டவா அல்லது முஸ்லீம் ஓட்டவா என்ன செய்யணும், கைப்பற்றணும், அதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரில் என்ன செய்யுதுன்னா, அந்த இருக்கக்கூடிய கிராம மக்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. அப்படி உண்டாக்கி நம்ம இந்து ஓட்டவாச்சும் என்ன செய்யணும், முழுசாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தலைவர் அதுக்கான திட்டம் தீட்டுறாரு. அது நடந்துச்சா இல்லையா, அதுக்கடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாகும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அணிகள் இருக்குது. ஒன்று இந்து அணி, இன்னொன்று முஸ்லீம் அணி. ரெண்டு அணிகள் என்ன செய்யுது, அதுக்குரிய பிரச்சனைகளை மோட்டிவாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கு. விளையாட்டாக பார்க்காம ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கௌரவமாகவும் அது ஒரு பிரச்சனையாகவும் வச்சு என்ன செய்கிறாங்க, அது நடக்குது. இன்னொரு பக்கம் அதே கிராமத்தில் என்ன செய்யுதுன்னா, ஒரு தேர் திருவிழா நடக்குது. அந்த தேர் திருவிழாவை நடக்க விடாமல் ஒரு குரூப்பு என்ன செய்யுது, தடுக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை மையமாக வச்சு இந்த படம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கிடையில் மிகப்பெரிய டானா வந்து மும்பையில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மொய்தீன் கான். அவர் தான் வந்து பெரிய டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் எந்த கதையாக வச்சு மையமாக வச்சு நகருது, ஒன்று அரசியலை வச்சு மையமாக நகருதா, அல்லது கிரிக்கெட்டை வச்சு நகருதா, அல்லது ரெண்டு ஊருக்கு உள்ள இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை வச்சு நடக்குதா அப்படின்னு சொல்லி படம் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு மைய கருத்தை மையமாக வச்சு நகராமல் வெவ்வேறு திசையில் வந்து இந்த படம் என்ன செய்யுதுன்னா பயணமாகுது. 1993 காலகட்டத்தில் பீரியட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் படத்துக்கான ஒரு எந்த விதமான ஒர்க்குமே பண்ணவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இன்ட்ரோ சீன் வச்சு கொடுக்குறாங்க. பட் எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இன்ட்ரோ சீன் இருக்கிறத தவிர பெருசாக நம்ம ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. ரசிகர்களுக்கு வேணால் என்ன செய்யும்னா, கொஞ்சம் ஒரு தேட்டரில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கும்போது வேணால் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு கண்டிப்பாக என்ன செய்யணும், இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா ரஜினி என்ன செய்யணும், வெவ்வேறு ரூபத்தில் நம்ம பல படங்களில் பார்த்துட்டோம். இந்த படத்தில் அப்படி ஒன்றும் புதுசாக எதுவுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் போட தெரியாத ஒரு புது மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய நம்ப முடியல. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அந்த மியூசிக் எல்லாமே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, விக்ராந்தினுடைய நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா, தனக்கு கொடுத்த போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்பும் நம்ம சொல்ல வேண்டியது நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் ரெண்டுடைய கேரக்டரும் இப்போ விஷ்ணு விஷால் வந்து எதை நோக்கி என்ன அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு எந்த விதமான இதுவுமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுன்னு ஒரு வீரராக இருக்கிறவர், அவருடைய லட்சியமே கிரிக்கெட் தான். ஆனால் அதை விட்டுட்டு என்ன செய்யணும், ஊருக்காக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கதை வந்து என்ன செய்யுதுன்னா வெவ்வேறு வடிவத்தில் போகுது. ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப லென்த்தியான சீனு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கே பார்த்திங்கன்னா நான் லீனியரான எடிட்டிங்கு வித்தியாசமாக பண்ணுறன்ற பேரில் என்ன செய்யுதுன்னா மாற்றி போட்டு கதையவே குழப்பின மாதிரி இருக்குது. பட் இது வந்துலாம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வச்சதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான எடிட்டிங் ஒர்க்கு தான். இது ஆடியன்ஸவே என்ன செய்யணும், ரொம்ப தொய்வடைக்க வச்சுனா. 2 மணி நேரம் 27 நிமிஷம் இந்த படம் உட்காந்து பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்காத தவிர, இந்த படத்தை பார்த்ததுக்கு நமக்கு ஏதாவது ஒரு உணர்வு ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த படத்தில் இது நடந்துருச்சு, அது பண்ணிருச்சு, இல்லை அந்த கேரக்டர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஃபீல் பண்ணணும். ஏதாவது ஒரு உணர்வு இருக்குன்னு எந்த உணர்வும் இல்லை. இதில் யார் வில்லன் யார் ஹீரோ அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு கரெக்டாக இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இல்லை, இவர் தான் ஹீரோ அப்படின்றதும் இல்லை. எல்லாத்தையும் காமனாக வச்சு என்ன செய்யணும், படத்தை நகட்டியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு கேரக்டரும் நம்ம மைண்டில் நமக்கு நிற்கவே இல்லை இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக ஒஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அப்படின்னு சொல்லி வேணால் பெருசாக பேசிக்கலாமே தவிர கதையில் ஒன்றுமே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகன் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் எதுவும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. படம் ஒரு மோசமான ஒரு மொக்க படம் தான் சொல்லணும். ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த படத்தை வந்து இப்படி ரசிகர்களாக நீங்கள் வந்து கொண்டாடுறதுனால ரசிகர் ஒரு நடிகருக்கு தான் என்ன தப்பு பண்ணுறோன்றது அவங்களுக்கு யோசிக்க விடாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொண்டாடி ஒரு படத்தை என்ன செய்கிறீங்கன்னா ஓட வச்சுருங்க. மேலும் ஒரு மொக்கையான படத்தை தான் வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி நீங்கள் சூழ்நிலை நீங்கள் தான் கொண்டு போகிறீங்களே தவிர அவன் கொண்டு போகல. இந்த படம் இந்த படத்தில் கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரசிகராக நீங்கள் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான்
ஒரு நடிகருக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வரும், அடுத்தடுத்து நல்ல படத்தங்க பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும்.